இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார கார்னர் ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கோம். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 7வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளில் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றிப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ஞ்சு படிக்க போகிறோம். நாங்கள் படிக்கிறவர்கள் எங்களுக்கு தெளிவாக புரியவும் அதை நாங்கள் எங்கள் ஞாபகத்தில் வைக்க உதவி செய்யுங்க. இதை நாங்கள் கேட்டு மறந்துவிடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் ஜெயிக்கிறோம் ஜீவனில் பரமபிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு யார் இந்த இயேசு. இந்த வாரத்துக்கான மைய வசனம் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யூதர்களுடைய கூடார பண்டிகை நேரமா இருந்தது. அந்த நேரம் இயேசுவோட இருந்த அவருடைய சகோதரர்கள், நீங்க ஏன் இங்க இருக்கீங்க, நீங்க கிளம்பி யூதேயாக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அங்க போனா உங்களுடைய சீஷர்கள் உங்க செயல்கள் எல்லாம் பார்ப்பாங்க. நீங்க ஒரு பிரபலமான ஆளாகணும்னா ரகசியமா இந்த காரியங்கள்லாம் செய்ய தேவையில்லை. நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறது இந்த உலகத்துக்கு தெரிய வரணும் அப்படின்னு கிண்டலா சொன்னாங்க. அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட அவர் தான் மேசியாங்கிறதுல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. அப்போ இயேசு அவங்களுக்கு கொடுத்த ஒரே பதில், அதற்கான வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இயேசு அவருடைய சகோதரர்களுக்கு அப்புறமா இந்த பண்டிகைக்கு கிளம்பி போறாரு. ஆனா அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி வெட்ட வெளிச்சமா போகல, ரகசியமா போனாரு. இப்போ இந்த ஒரு சூழ்நிலை ஒரு பதட்டமான சூழ்நிலையா இருந்துச்சு. ஏன்னா இந்த சமயத்துல யூத தலைவர்கள் எல்லாரும் இயேசு எங்க இருக்காரு அப்படின்னு வேலை விரிச்சு தேடிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில கூடியிருந்த கூட்டத்துல நிறைய பேரு இயேசுவை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரு ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அதுக்கு பதிலா இன்னும் ஒரு சிலர் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவரு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. ஆனா இந்த விஷயங்கள்ல யாரும் தைரியமா வெளிப்படையா பேசல. ஏன்னா அவங்க எல்லாரும் யூத தலைவர்கள் கிட்ட தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. யாரும் எதிர்பாராத ஒரு நேரத்துல இயேசு ஆலயத்துல முன்னாடி நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. இதை சுத்தி இருந்து பார்த்த யூதர்கள் உண்மையிலே ஆச்சரியத்துல ஆழ்ந்து போயிடுறாங்க. ஏன்னா இயேசுக்கு இப்படிப்பட்ட கல்வியோ ஞானமோ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தச்சனுடைய மகன். அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வேத அறிவு கிடைக்க அவர் எந்த கல்வி சாலைக்கும் போகல. அவர் எந்த ரபிக்கு கீழேயும் படிக்கவும் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஆலயத்துல இருந்த ஒரு சிலர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மனுஷனை தானே கொலை செய்ய தேடுறாங்க அப்படின்னு பேசினாங்க. இங்க பாருங்க, இவரு இவ்வளோ பேருக்கு முன்னாடி தைரியமா வெளிப்படையா பேசுறாரு, ஆனா யாருமே ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த அதிகாரிகள் தான் இவர் தான் உண்மையான மேசியான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இந்த மனுஷன் எங்க இருந்து வந்தாரு, யாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். உண்மையான மேசியா வரும்போது இவர் ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுவாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த இயேசு அவங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோவான் 7வது அதிகாரம் 28-29 வசனங்கள்ல பார்க்க முடியும். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு கூட்டத்துல இருந்த நிறைய பேர் அவரை விசுவாசிச்சாங்க. அங்க இருந்த ஒரு சிலர் கேட்டாங்க, மேசியா வரும்போது அவர் உங்களை விட அதிகமா அடையாளங்களை செய்வாரா அப்படின்னு. அந்த கூடார பண்டிகையின் பிரதான நாள்ல இயேசு அவங்க எல்லாரும் முன்னாடி நின்று அவங்க எல்லாரும் முன்னாடி நின்று, தாகமா இருக்கிறவங்கலாம் என்கிட்ட வந்து பானம் பண்ணுங்க, வேத வாக்கியம் சொல்ற மாதிரி என்னை விசுவாசிச்சு என்கிட்ட இருந்து பானம் பண்றவங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருடைய நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த ஒரு சிலர் இவர் உண்மையாலே ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இவர் தான் மெய்யான மேசியா அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு சிலர், மேசியா எப்படி கலிலேயால இருந்து வருவாரு, வேத வாக்கியம் சொல்லுது
மேசியா தாவீதினுடைய சந்ததியில பெத்லகேம்ல இருந்து வருவாருன்னு சொல்லுது. இப்படி இயேசு யாருன்னு ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ள அவங்களுக்குள்ளேயே தனித்தனி கூட்டமா பிரிவினை வந்துருது. இயேசு தான் உண்மையான மேசியான்னு விசுவாசிக்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான நேரம் இருந்துச்சு. அதுல அநேகருக்கு தேவையான சாட்சியங்கள் இல்லவே இல்லை. ஒரு சிலருக்கு அவங்கள குறித்த பெருமை இருந்துச்சு. ஒரு சிலர் இயேசுவினுடைய நண்பர்களை வச்சு அவர் யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. இன்னும் ஒரு சிலர் இயேசுவினுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தாங்க. இன்னும் ஒரு சிலர் இயேசு தான் யாருன்னு சொன்னதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. இந்த காலத்துலயும் அநேக பேர் இந்த காரணங்களை இயேசுவை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா நமக்கு வரலாறு தன்னுடைய பக்கங்கள்ல இயேசு அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், இன்னும் அவருடைய சீஷர்கள், ஆதி திருச்சபைகள், இவங்க எல்லார பற்றிய செய்திகளை பதிச்சு வச்சிருக்கு. ஆனாலும் இயேசு தேவன் அப்படின்னும் அவர் மனுஷனாக பிறந்தாருன்னும் நமக்காக மறிக்க வந்தாருன்னும் அநேக பேர் ஏற்றுக்கிறது இல்லை. புத்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் இன்னும் அநேக புறஜாதியாரும் இயேசு இருந்தாரு அப்படிங்கிறத விசுவாசிக்கிறாங்க. அவரை ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு மத தலைவராகவோ அவங்க வரலாற்றை வச்சு பார்க்குறாங்க. ஆனால் இயேசு ஒரு நல்ல மனிதர். அவர் இந்த உலகத்தில் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அவங்க இயேசுவை போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத உள்வாங்கியிருக்காங்க. யுகங்களின் வாஞ்சை அப்படிங்கிற புத்தகத்தில் இயேசு யாரெல்லாம் அவரை ஏற்றுக்க மறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதங்களை ஏற்றுக்க மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமான கேடு விளையும் அப்படின்னு சொல்றாரு. அவரு இந்த உலகத்துல ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தாரு அப்படின்னும் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மக்களும் மணந்திருந்த எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை வாசிக்கிற அநேகருக்கு கூட இயேசு யாரு அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனத்துல ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இன்னும் யோவான் 8:12 நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்ன பின்பற்றுறவங்க ஒருபோதும் இருளில் இல்லாம ஜீவ வெளிச்சத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் யோவான் 8:12 நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுறவங்க ஒருபோதும் இருளில் இல்லாம ஜீவ ஒளியை பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் யோவான் 10வது அதிகாரம் 7வது வசனத்துல நான் ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் யோவான் 10:11 நான் நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 11 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில இயேசு யாரு அப்படிங்கிறத இவ்வளவு தெளிவா சொல்லி இருந்தாலும் அவரு தான் மெய்யான மேசியாங்கிறத ஏத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய தடைகள் இருக்குது. பொதுவா எல்லா இடங்கள்லயும் மத தலைவர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாரும் இந்த உலகத்துக்கு அவங்க யாருன்னு காமிக்கணும் அப்படின்னும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாருடைய பார்வையில இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இயேசு அவர் யார் அப்படிங்கறத பத்தி எந்த இடத்துலயும் அவர் பெருமை பாராட்டவே இல்லை. இந்த ஒரு விஷயம் அவர் மற்ற ஜனங்களை விட வேறுபட்டவர் அப்படிங்கறத நிலைநிறுத்துது. இன்னும் பழைய ஏற்பாட்டுல கூட யாத்ராகமம் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு அவர் வெளிப்படுத்திக்கிறாரு. இருக்கிறேன் அப்படிங்கிறவரு என்ன அவங்க கிட்ட அனுப்புனாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இயேசுவை முழுமையா உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட நீங்க இயேசுவை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை ஏத்துக்கிறதுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம். மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களை காட்டிலும் யோவான் இயேசு யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அவருடைய இந்த ஒரு காட்சியில யூதர்களுக்கு அவருடைய மீட்பின் திட்டத்தையும் ரட்சிப்பையும் தெளிவுபடுத்தணும்னு விரும்புறாரு. ஆண்டவர் அவருடைய வார்த்தையில ஓய்வு நாட்கள்ல, பண்டிகைகள்ல, ஆலயத்துல, இன்னும் அநேக இடங்கள்ல அவங்களுடைய மீட்பை சுட்டி காட்டுற ஒரு கருவியா அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாரு. இயேசு அப்படிங்கிறவரு மெய்யான ஒருத்தர். யூதர்களும் புறஜாதியாரும் காத்துக்கிட்டு இருந்த மேசியா அவரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் நீங்க அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவரை ஏத்துக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமாவீங்களா? யார் இந்த இயேசுன்னு உங்ககிட்ட யாராவது கேட்டா இந்த மெய்யான இயேசுவை காட்டுறதுக்கு நீங்க தவறிடாதீங்க. இந்த பாடத்தை முடிக்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடத்தை நாங்கள் படிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அதுக்காக நன்றிப்பா. இந்த யூதர்களை போல
எங்களுக்கு முன்னாடி எவ்வளவோ சாட்சிகளும் அடையாளங்களும் இருக்குது நீங்கள் தான் மெய்யான தேவன்னு. அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு உம்மை ஏற்றுக்க உதவி செய்யுங்க. அவங்கள மாதிரி நாங்கள் இல்லாதபடிக்கு உம்மை ஏற்றுக்கொள்ளவும் இன்னும் அநேகருக்கு உங்களை வெளிப்படுத்தவும் உதவி செய்யுங்க. இன்றைக்கி படித்த பாடத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலேருந்து மறந்துடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமென்.